ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விலாக் தான் வழக்கம் போல் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழும்புனா ஃபஸ்ட்டு டீ போட்டேன்னா டீ அடுப்பிலே பொங்கி விளைஞ்சிடுச்சு. சில நாள் இந்த மாதிரி தான் நமக்கு நடக்கும். அப்புறமா நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். சரி, அடுப்பை க்ளீன் பண்ணணும். அடுத்ததாக வந்து இடியப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு இடியப்பத்துக்கான தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். அப்படியே சைடு பை கேப்பில் வந்து தேங்காய் துருகிறது. அது வழக்கமாக டெய்லி பண்ணுற வேலை தான் இது எல்லாமே. இன்றைக்கி டிஃபனுக்கு இடியப்பம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று வச்ச வடகறி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஓகே, அதை வச்சு இடியப்பத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். நேற்று ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லையா, அப்புறம் பொண்ணு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சின்னவளுக்கு. அடுத்ததாக வந்து இப்போ எனக்கு மறுபடியும் சளி பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காவது கொஞ்சம் நல்லா நிற்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் சரியாகி வந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு டக்குன்னு வந்துடும். ஏன்னா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கனால, சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கனால யாராவது ஒருத்தங்களுக்கு வந்தாலே, வீட்டில் ஒருத்தங்களுக்கு வந்தாலே உடனே நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும். சரி, நமக்கு வரட்டும், பரவாயில்ல, இனி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே காலையில் ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த வீக்கில் வந்து ஒரு 3 கேக் ஆர்டர் இருக்குது. மேரேஜுக்கு ஒரு கேக்கு ஒன்று, அடுத்ததாக வந்து 2 கேக்கு வேறு 2 பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வரிசையாக கேக் ஆர்டர் இருக்குது. சரி, கேக்கு செய்யணும், உடம்பு நல்லா இருந்தால் தான் அது பண்ண முடியும். இதெல்லாம் யோசிச்சே காலையிலே வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நேரமே வேலையை செஞ்சு முடிச்சிட்டோன்னா அடுத்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் தான் துருவி எடுத்திருக்கேன். இப்போல்லாம் தேங்காய் துருவுறது ஈஸியாக எனக்கு தோணும். மற்றபடி நம்ம உடச்சி எடுக்கிறத விட இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலுமே வந்து தேங்காய் துருவுறது ஒரு பெரிய வேலை மாதிரி எனக்கு தோணும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சு வைப்போம். கொஞ்சம் உடம்பு நல்லாக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் எனக்கு நிம்மதியெல்லாம் கிடச்சிச்சின்னா நான் வந்து முன்னாடி மாதிரி நைட்டே ஓரளவு ஒர்க்கெல்லாம் நம்ம முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, பார்க்கலாம். அதெல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டீ வேணுங்க, இல்லைன்னா நம்மளால் முடியாது. சரி, நமக்கான டீயை எடுத்துப்போம், சுகர் இல்லாமல். மற்றவங்களுக்கு சுகர் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. எழும்பி வந்தோடனே அவங்களுக்கான கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு டீயை எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து நம்ம லைஃப் எப்படிடா போகுது, என்னடா நடக்குது நம்மளா சுற்றி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே டீ குடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நாளாக பயங்கர நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பாசிட்டிவாக வந்து எதுவுமே எனக்கு வரமாட்டேங்குது. ஏனே தெரில, ரொம்ப நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் மாற்றணும், கொஞ்சம் யோகாலாம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து கனவா இருக்குது, வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி, கனவா மீனுனா சில ஊரில் கடமை மீனுன்னு சொல்லுவாங்களே, அதான். அதை வந்து சரி கூட்டு வைக்கலாம், அம்மா செய்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மாதிரி கூட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், அப்புறம் இஞ்சி, பூண்டு, அடுத்து வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள். அம்மா வந்து கனவா மீனில் மல்லித்தூள் சேர்க்க மாட்டாங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இவ்வளவும் போட்டு அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இடியப்பத்துக்கு மாவு எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கலந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டே மாவில் போட்டுட்டேன். பொதுவாக இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் உப்பு வந்து கொஞ்சமாக அதை லைட்டாக தான் போடணும். நம்ம கிரேவி கூட வச்சு தானே சாப்பிடுவோம், அதனால் லைட்டாக போட்டால் போதும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே மூடி போட்டு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருந்த தேங்காய் எல்லாத்தையும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன், வழக்கமாக வைக்கிறது தான். அடுத்து வந்து இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் ஆறிடுச்சு, கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணும். நம்ம எந்த அளவு பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்த அளவு இடியப்பம் சாஃப்டாக வரும். சேம் நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் செய்கிற அதே மெத்தேடு தான். நம்ம பிசைஞ்சு கொடுக்குறத பொறுத்து அது கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து இடியப்ப அச்சில் போட்டு இடியப்பம் செய்ய ரெடி ஆகிட்டேன். இடியப்பம் என் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இடியப்பத்துக்குமே சிக்கன் கிரேவி செம காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக இடியப்பம் பண்ணிடுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, இடியப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே நான்வெஜ் நல்லா தாங்க இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். எது கூட சாப்பிட்டாலும் நான்வெஜ் டேஸ்ட்டு பயங்கரமாக தான் இருக்கும் நமக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் சேர்க்குற மசாலா எல்லாம் தான் காரணம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஏன்னா அதில் சேர்க்குற அதே மசாலா சேர்த்து நான் சமைக்கிற கிட்டத்தட்ட எல்லா பொருட்களையும் அந்த மசாலா சேர்ப்பேன். உங்களுக்கு நான் வீடியோஸில் காமிச்சிருக்கேன்ல. ஆனால் அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்காது. நான்வெஜ்ஜில் மட்டும்தான் நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வந்து சிக்கன் கிடையாது.
நேற்று வச்சா வடைக்கறி தான் இருக்குது, அதை வச்சு நம்ம முடிச்சிடலாம். இன்றைக்கி கேக் ஆர்டர் இருக்கனால தான் சிம்பிளாக வடைக்கறியே பண்ணி முடிச்சிடலாம், நேற்று வச்ச வடைக்கறியே போதும் அப்படின்னு நினச்சேன். அடுத்தது வந்து ரசமும் நேற்று வச்சது கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ கனவை மீன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை வந்து உறிஞ்சு வர்ற அளவுக்கு கையால் உரிச்சு எடுத்துட்டு அதை வந்து இப்படி பிடிச்சிட்டு அதுக்குள்ளேருந்து மெதுவாக உருவி எடுத்துக்கணும். சிலருக்கு கழுவ தெரியாதுல, அவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளாடி ஒரு ஓலை இருக்கும், அந்த ஓலையை எடுத்துட்டு அந்த மீனை வந்து நல்லா கழுவி கொடுத்துக்கோங்க. உள்ள மண் இருக்குன்னா அதை கீறி நம்ம கழுவணும். அதுவே மண் இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டால் போதும். மண் இல்லைனா எல்லாத்துலேயும் செக் பண்ணிவிட்டேன். சிலரில் வந்து நல்ல மணல் இருக்கும், சிலதுலேயே இருக்காது. இந்த கனவை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கனவை 2-3 வெரைட்டி இருக்குதுல்ல, கல் கனவைன்னு சொல்லுவாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது கட்டுன்னு இருக்கும், நீங்கள் எப்படி சமைச்சாலும் அது அப்படி தான் இருக்கும். அதுவே வந்து இந்த மாதிரி கனவை வந்து சாஃப்டாக இருக்கும். முடிஞ்ச அளவு மை உடையாமல் கழுவணும், ஆனால் மை உடஞ்சிடும் எப்படியும் சில நேரம். அப்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கழுவிடலாம். இந்த மாதிரி பிடிச்சி அமுக்கிறப்போ உள்ளேருந்து அதோட வேஸ்ட் எல்லாம் வெளியே வரும், அதை எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி கனவையை நல்லா கழுவி எடுத்துட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு மறுபடியும் ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடியப்பம் செஞ்சதுக்கப்புறமா மிச்சம் வந்த மாவு கொஞ்சம் இருக்கும், அதுலேயும் இடியப்பம் செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் குழந்தைங்க வந்து இடியப்பம் வேண்டாம், எங்களுக்கு அந்த உருண்டை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த உருண்டை செய்கிறது எப்படின்னா, இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. தேங்காய், இந்த ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை வேணும். வாங்கி வச்சுருந்த நாட்டு சக்கரையை வீடு முழுக்க தேடிட்டே இருந்தேன், எங்கே போயிடுச்சுன்னே எனக்கு தெரில. கண்ணு முன்னாடியே வச்சுருப்பேன், ஏன்னா நமக்கு வந்து வீட்டு பிஸ்கட் ஆர்டர் வரும் இல்லையா, அந்த குக்கீஸுக்கு வந்து நமக்கு இது தேவைப்படும், நாட்டு சக்கரை தேவைப்படும். லாஸ்ட்டாக வீட்டு பிஸ்கட் செஞ்சுட்டு அதை எங்கே வச்சேனே தெரியல, வீடு முழுசாக தேடிட்டே தெரிஞ்சேன், கிடைக்கவே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அடுத்ததாக வந்து அதில் சுகர் போட்டேன், வேறு வழி இல்லை. நாட்டு சக்கரை போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், அது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இப்போது கடைசியாக வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா உருட்டி இதில் வச்சுட்டு அதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். கனவை மீன் செய்கிறதுக்காக மீனை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அம்மா செய்கிற கனவை மீனில் வந்து அரிசி வறுத்து போடுவாங்க. சரி, அந்த மெத்தடில் இன்றைக்கி செய்வோம், ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அந்த மெத்தடில் செஞ்சுட்டு கொஞ்சமாக அரிசி வறுக்கிறதுக்கு போட்டிருந்தேன், ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இது கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து இந்த அரிசியை நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தில் வந்து கொஞ்சம் சுகரோ நாட்டு சர்க்கரையை போட்டு பவுடர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அம்மா அரிசி வறுக்கிறப்போ எப்போவுமே அப்படி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வறுத்து எங்களுக்கு சீனி போட்டு அடித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வறுத்து வச்சுட்டு இந்த பக்கம் கனவை மீனுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். தாளித்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி போட்டிருந்தேன். தக்காளி இப்போ ஓரளவு ஒரு லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க கனவை மீனை போட்டுட்டு, பொதுவாக தக்காளி கூடவே நான்வெஜ்ஜை போட்டுருவேன். எந்த நான்வெஜ் செஞ்சாலும் அந்த தக்காளியில் இருக்க அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அது நான்வெஜ்க்குள்ளே இறங்கிடும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை போட்டு நல்லா கிளறிட்டு ஆவியிலே இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இல்லை தண்ணி எதுவும் நம்ம சேர்த்துக்க வேண்டாம், அதுலேருந்தே கனவை மீன்லேருந்தே தண்ணி விட்டு வந்துடும். இடையிடையே ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி கொடுத்தா போதும். மோஸ்ட்லி வந்து எல்லாமே மண் சட்டி, ஸ்டீலு இந்த மாதிரி இல்லைன்னா இரும்பு சட்டி இதிலேயே செஞ்சு பழக ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. இப்போ என் வீட்டில் அலுமினிய பாத்திரம் அப்படின்னா அந்த அலுமினிய மூடை இருக்குது, அரிசி கழுவுறதுக்கு அலுமினிய பாத்திரம் வச்சுருக்கேன், அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன். பிரியாணி வேறு இதில் செய்கிறதுன்னு எனக்கு தெரில. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விட்டுட்டேன். இதுக்கடையில் உருண்டை ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்தேன். நானுமே 2 பீஸு சாப்பிட்ருந்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ அரிசியை வந்து நான் பவுட்ரு பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஓகே தான் வர்ற அளவுக்கு அரிசியை 1-2 பவுடர் பண்ணணும். நல்லா நைஸாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு எடுத்து அந்த அரிசியை போட்டுட்டு அதை மறுபடியும் லைட்டாக வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து இறக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கனவை மீன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அலுமினியம் பாத்திரம் அது எல்லாமே மாற்றிட்டேன் நான். இப்போதைக்கு மண் சட்டி, அப்புறம் இரும்பு இல்லைனா ஸ்டீலு, இதுதான் மோஸ்ட்லி வந்து இரும்பு மண் சட்டி இந்த 2 தான். ஸ்டீலுமே ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது. காரணம் வந்து சீக்கிரமாக அடி பிடிக்குது, அடி பிடிக்காத ஸ்டீல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, தேடிட்டுருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நமக்கு வந்து காஸ்ட்லியாக வாங்க யோசிச்சுட்ருக்கேன், பார்க்கலாம். இதுக்கடையில் வந்து கேக்கு செய்கிறதுக்கு அந்த பாலெல்லாம் காய்ச்சி வச்சுருக்கேன், கேக்கு செய்யணும். சரி, கனவை மீன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம கேக்கு செய்ய போகணும். ஃபஸ்ட்டு வந்து கேக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கு தேவையான அந்த கேக்கு மோல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டு போட்டு வைக்கிறது தான். அதுதான் கேக்கோட பேசிக் ஸ்டெப்பு. அந்த கேக்கு செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்ன வேணால் நம்ம சமைக்கலாண்டா அப்படிங்கிற அளவுக்கு நான் தைரியசாலி ஆகிட்டேன். ஏன்னா கேக்கே செய்கிறோம், நம்மளால் வேறு எதுவும் செய்ய முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு குருட்டு தைரியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தைரியம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. 1/2 kg ரசமலாய் கேக்கு தான்.
ஃபஸ்ட்டு வந்து 2 கேக்குமே இன்றைக்கி செய்ய வேண்டியது. அப்புறம் ஒரு கேக் வந்து அவங்க வெள்ளிக்கிழமை போதும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாளைக்கு செஞ்சால் போதும். இந்த கேக்கை மட்டும் இன்றைக்கி செய்யலான்னு 1/2 kg ரசமலாய் கேக்குக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கேக் வீடியோஸ் எல்லாம் சின்னூஸ் vlog சேனல்லாம் போடுறேன். ஏன்னா இதில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் டயட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வெளியூருக்கெல்லாம் நம்ம அனுப்ப முடியாது. இப்போ இந்த முட்டையெல்லாம் ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அடுத்ததான் வந்து நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மோல்டில் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம 10 minutes ப்ரீஹீட் பண்ணால் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, ஆனால் அவ்வளோ சிம்பிளெல்லாம் கிடையாது. ரொம்ப டஃப்பான விஷயந்தான். அளவு ரொம்ப முக்கியம், பார்த்து செய்யணும். சில நேரம் வந்து இந்த ஓவன்லேயே நான் சொதப்பி வச்சுட்டேன். இடையில 2-3 முறை அந்த மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி சில நேரம் 1/2 kgக்கு செய்ய வேண்டியது 1 kgக்கான பொருட்கள் சில சேர்த்துப்பேன் கவனக்குறைவாக. இதெல்லாமே கேக் பேக்கர்ஸ் நிறைய பேர் செய்கிற தப்பு தான். எல்லாருமே செய்வாங்க. எவ்வளோ பெரிய பேக்கராக இருந்தாலும் சின்ன சின்ன தப்பு வரும். சில நேரம் நம்ம மைண்ட் வந்து டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா. நான் லஞ்சுக்கு வந்து இடியப்பவும் 2 இடியப்பவும் கனவ மீனும் கொஞ்சம் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கனவ மீன், அதனால் எடுத்திருந்தேன். சரி, நம்ம கேக் பேக்கிங் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இனிமேல் என்ன வேணால் சமைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு. ஆனால் என்ன நிறைய முறை நான் சமைக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் அந்த டயட்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணாமே விட்டுடுவேன். பேக்கிங் பிஸ்னஸ்மே இப்போ அந்த மாதிரி தான் ரொம்ப டல்லாகிடுச்சு. ஆன்லைன் பிஸ்னஸை ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக தான் நிறைய ஆர்டர் வந்துச்சு. ஐடியா டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன், டயட்டு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் செய்கிறப்போ நம்மளும் டேஸ்ட்டு பார்க்குறோம். புதுசாக நம்ம செஞ்சு ஃபோட்டோஸ் வீடியோஸை ஷேர் பண்ணுறப்போ தான் நல்ல ஆர்டர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா எல்லாமே ஃபுல்லாக டல் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் ஆரம்பித்து சைனஸில் போய் அப்படி இப்படின்னு வந்து இப்போ இங்கே வந்து மறுபடியும் நிற்கிறேன். இப்போ லோக்கலில் கொடுக்குற ஆர்டர் பண்ணுறேன். ஆன்லைன்லையுமே யாராவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சில கேக் ஐட்டம்ஸ் அனுப்பலாம், அப்புறம் வந்து ப்ரௌனிஸ் அனுப்பலாம், குக்கீஸ் அனுப்பலாம். அதெல்லாம் இப்போதைக்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன். யாராவது கால் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த கேக்கை 3 லேயராக கட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் கேக்கை 3 லேயராக கட் பண்ணி நேற்றே ரசமலாய் செஞ்சு வச்சுட்டேன். இந்த ரசமலாய் செய்கிற வீடியோ நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எடிட் பண்ணுறப்போ எடுக்கிற அந்த வீடியோவை நானே டிலீட் பண்ணியிருப்போம் போல். எங்கே போச்சுன்னே தெரில. நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேனே தெரில. சில நேரம் நமக்கு நிறைய வீடியோஸ் நம்ம மொபைலில் இருக்கும். நமக்கு இந்த எடிட்டிங்காக வச்சுட்டு அது எல்லாமே என்னென்னா நமக்கு மெமரி ஃபுல்லாகிடும். வேறு வழி இல்லை, சிலதை டிலீட் பண்ணுவேன். அந்த மாதிரி கவனக்குறைவாக சில நேரம் நானே இந்த மாதிரி டிலீட் பண்ணுறது தான். அப்படி டிலீட் பண்ணியிருக்கேன். அடுத்த முறை ரசமலாய் செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நிறைய ரசமலாய் பீசஸ் எல்லாம் போட்டு அந்த ரபடியெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக ஐசிங் எல்லாம் பண்ணி அந்த டிசைன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். இதோட வீடியோஸ் வந்து டிசைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் வந்து அந்த சேனலில் போடுறேன். சின்னூஸ் vlogல தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் கேக் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பு ஒன்று செஞ்சுருந்தேன் சாக்லேட்டில் கப்பு செஞ்சு அந்த கப்புக்குள்ளே நிறைய ரசமலாய் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஏன்னா அவங்க ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னாச்சுன்னா அந்த பொருள் எனக்கு கிடைக்கல மீன்ஸ் அது வந்து அவங்க ஒரு நாள் முன்னாடி ஆர்டர் கொடுத்தாங்க. நான் பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி, அப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க அப்படின்ட்டு. அவங்க அது கிடைக்கல, அது பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நமக்கு பிடிச்ச டிசைன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஒரு டிசைன் பிடிக்குன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அது அவங்க ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்கன்னா நமக்கு ஹாப்பியாக இருக்கும். சரி, அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ரசமலாயெல்லாம் வச்சு அவங்க கொடுத்த வேர்டிங்ஸை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு ஐசிங் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுதான் கடைசியாக கேக்கோட லுக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி நாள் இந்த மாதிரி தான் போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.